ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் அத்தன்டிக் டேஸ்ட்ல இருக்க வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறோம். ஸோ இந்த மீன் குழம்பு திருக்கை மீன்ல தான் செஞ்சிருக்கேன். ஸோ திருக்கை மீன்ல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் ஒழிஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திருக்கை மீன் சாப்பிட்டா பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும்ன்ற விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை தவிர்த்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இந்த திருக்கை மீன்ல இருக்கு. ஏன்னா ரெசிபி செய்யும் போதே சர்ச் பண்ணேன். ஏன்னா உங்க கூட டீடைல்டா அந்த திருக்கை மீன்ல இருக்க நியூட்ரிஷன் உங்க கூட ஷேர் பண்ணா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால அதை சர்ச் பண்ணும்போது எனக்கே மலைப்பா இருந்தது. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே நான் குக் பண்ணும்போது ஒன்றையும் உங்க கூட ஷேர் பண்றேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அது மட்டும் இல்லாம டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன்ல டெக்ஸ்ட் பண்றேன், பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க திருக்கை மீன் சாப்பிட்டா என்னென்ன நடக்கும்ன்றத. ஸோ இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எப்பவுமே மீன் குழம்புலாம் நான் மண்சட்டியில தான் வைப்பேன். அதை தவிர்த்து இரும்பு கடாயில வைப்பேன். ஸோ இன்னைக்கு மண்சட்டி நல்லா காய வச்சிருக்கேன். மண்சட்டி காஞ்சதுக்கு பின்னாடி தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பாமாயில தவிர்த்து எந்த எண்ணெயும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் கருக விடாம நீங்க பக்குவமா டக்குன்னு பூண்டு அப்புறம் வெங்காயம் போட்டு கலரிட்டே இருக்கணும். ஸோ வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டா ப்ரௌன் கலரை சேஞ்ச் ஆனோடனே 10 இருந்து 15 பல்லு பூண்டு உரிச்சு இடிச்சு வச்சிருக்கேன். அந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்து கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கு பின்னாடி கட் பண்ணி வச்சிருக்க 2 பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கை மீன் யூஷுவல் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. பால் கொடுக்கும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. பால் சுரப்பு அதிகமாகும். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்ல பெண்கள் இதை அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா இம்மெச்சூர் பேபி பிறக்கிற வாய்ப்பு குறைக்கப்படும். அதாவது குழந்தைங்க வளர்ச்சி சரியில்லாம பிறக்குது இல்ல, அந்த வாய்ப்பெல்லாம் குறைக்கப்படும். குழந்தைங்களுக்கு தேவையான ஒமேகா 3 ஆசிட் கண்டென்ட் அதிகமா போய் சேரும். அதனால மாசமா இருக்கும் போதும் சரி, மாசம் குழந்தை பிரசவித்த பின்னாடியும் சரி, நீங்க இந்த திருக்கை மீன் அதிகமா எடுத்துக்கிட்டா உங்க உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கேன்சர்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபியானே சொல்லலாம். கேன்சர்ஸ் முற்றிலுமா தவிர்க்கப்படுது. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்ட பின்னாடி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. வெங்காயம் தக்காளியில இருந்து எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் குழம்பு கூட்டி வச்சிருக்கேன். அது வேற ஒண்ணுமே இல்லை, புளியை எலுமிச்சம்பழ சைஸ்ல அளவு உருட்டி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அந்த கரைச்ச புளி கரைசல் கூட தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா குழம்பு கூட்டி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், பெரிய விஷயமே கிடையாது. நாங்க இந்த மெத்தட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சிலர் தண்ணி ஊற்றி அப்புறம் புளி கரைசல் ஊற்றி அப்புறம் மிளகாய் தூள் எல்லாம் போடுவாங்க. எனக்கு அந்த விஷயம்லாம் பிடிக்காது. ஸோ நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி தான் எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே செஞ்சா குழம்பு டேஸ்டா இருக்கும். ஸோ நம்ம புளி குழம்பு கூட்டி வச்சிருக்கோம்ல, அந்த குழம்பையும் உள்ள ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த கேன்சர் தவிர்த்து வேறு என்னெல்லாம் திருக்கை மீன் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்சர், அப்புறம் ஆஸ்மா, ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே திருக்கை மீன் சாப்பிட்றதுனால கியூர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 இருந்து 15 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கும்போது நல்லா கொதிக்குது பாருங்க. ரெட்டை கொதிக்குது. ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. கார்னர்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்பு லைட்டா திக்னஸ் ஆனதுக்கு பின்னாடி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம குழம்புல மஞ்சத்தூள் போட தேவையில்ல. ஸோ இந்த திருக்கை மீன் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ திருக்கை மீனுக்கு ஒரே ஒரு முள்ளு தான், அதாவது முதுகு தண்டு மட்டும்தான் இருக்கும். சுறா மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் திருக்கை மீனும். ஸோ இந்த திருக்கை மீனும் ஒன்று நான் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வாங்க போகும்போதே அவங்க வாங்குறீங்களா, அவங்க கிட்ட நீங்க சொன்னாலே அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னாடி அதோட
ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும், அதனால நம்மளுக்கு க்ளீன் பண்ண வராது. கடையில் க்ளீன் பண்ணி கொடுக்குறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ வாஷ் பண்ணி வச்சிருக்க திருக்கை மீனை வந்து ஒன்று ஒன்றா வந்து குழம்புல ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறேன். குக் ஆகட்டும். அது நான் வந்து இடையில என்ன பெனிஃபிட்ன்றதை சொல்கிறேன். இதை தவிர்த்து ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து சிலருக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ உணவு பழக்கங்கள் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு எல்லார்கிட்டையுமே. ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து ஆண்கள் முக்கியமாக வந்து அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த திருக்கை மீனை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது விந்தணுக்களோட தன்மை வந்து பலமாகும், விந்தணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ அதனால எல்லாருமே வந்து குழந்தைக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். நான் வந்து இதில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இதை நான் சொல்லணும். ஏன்னா சிலர் வந்து மீனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணாதீங்க. வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது வளர்ற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அதிகமாக ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்லாம் வந்து தவிர்க்கப்படும். மூட்டு வலி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்கப்படும். கண் பார்வை வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்பவே சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்டா அந்த கண் பார்வை வந்து பலப்படும். ஸோ 10 நிமிஷம் வந்து கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணது பின்னாடி நான் கொத்தமல்லியை வந்து நல்லா கிள்ளி வச்சிருக்கேன். அதையுமே போட்டு ஒரு கலரிட்டு கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிருக்கேன். மொத்தமாக வந்து அந்த ஹீட்லாம் வந்து கம்மியாகட்டும்ன்றதை மூடி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு மீன் மட்டும் எடுத்து நான் வந்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. ஸோ முள்ளே இல்லாததுனால குழந்தைங்களுக்கு சேஃப்டி, அவங்களே சாப்பிட்டோன்றதை விட்டுடலாம். சில மீன்லாம் முள் இருக்கும், நம்ம பக்கத்துல உட்காந்து முள் எடுத்து மீன் சதையை மட்டும் கொடுப்போம். அந்த மாதிரியான வேலையெல்லாம் இல்லை. நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்தாலே அவங்களே அழகா சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான மீன் கூட சொல்லலாம். ஸோ இந்த திருக்கை மீனை வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு நல்ல எண்ணெய் நல்லா மேலே தழும்பி இருக்கு பாருங்க. ஸோ ஒரு கலரி இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு ஹை ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு வெஜிடபிள்லையும் வந்து இந்த கண்டென்ட் ஒமேகா 3 ஆசிட் வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மஷ்ரூமில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த சீ ஃபுட்டில் தான் இருக்குன்றதை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. நீங்களும் பெரியவங்களும் சாப்பிடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். நான் படித்த சில ஆர்டிகல்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் நான் சொன்னேன்னா. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த டிசீஸ்க்குலாம் எந்தெந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், நம்மளோட திருக்கை மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பார்க்கவே எனக்கே வாயில் வந்து எச்சி ஊறுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு கூட பாராட்டினாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மூர்தன் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா, பை பாய்.